அல்லேலூயா. அப்படி ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும். இது ஒரு நாள் தவறுனா கூட அடுத்த நாள் திருப்பி கண்டினியூ பண்றது ரொம்ப சவாலா இருக்கும். அதனால டெய்லி கொஞ்ச நேரமாவது பேசிட்டு தூங்கிருங்க. தூக்கம் வருது நாளைக்கு பேசலாம்னு அதுக்கப்புறம் அப்படின்னு நிறைய நாள் போயிடும். காலில் பெஸ்ட்டு காலில் எழும்பி அப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் அப்பா கிட்ட பேசிட்டு புறப்படுங்க. ஆழ்ந்த வேலை ஏதாவது ஒன்று அப்படி பேசிட்டே இருங்க. அதுக்காக சும்மா அப்படி பேசிட்டே நடக்க சொல்லலை. சிலர் ஒன்று இந்த அர்த்தம் இல்லைன்னா அந்த அர்த்தம். ஆண்டவரோடு அந்த உறவாடுகிற அனுபவம் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கும். உறவாட உறவாட ஆமா, யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற காரணமே அந்த உறவு தான். யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் கேட்பார், உன் பேர் என்ன? யாக்கோபு கேட்பான், உங்க பேர் என்ன? அப்படிவா. யாக்கோபு காட்டுக்காரில் இதான் நடக்கும். உன் பேர் என்ன? என் பேரு யாக்கோபு. உங்க பேர் என்ன? என் பேர் என்ன, என் நாமம் என்னவென்று நீ கேட்பானே அப்படி சொல்லிட்டு பிளஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. இது என்ன நியாயாண்டவர், நீங்க என் பேரை கேட்டீங்க, நான் சொன்னேன். ஆமென். ஆனா நான் உங்க பேரை கேட்டா நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய கிருபையின் பூரணத்தை பார்க்க முடியும். யாக்கோபே, என் பேரு நாளைக்கு உன் பேரோடு அறியப்படும். அதுதான் யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். என் பேர் என்னன்னு கேட்கிற பாரு அப்படி சொல்லிட்டு பிளஸ் பண்ணிட்டு போறார்.